அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா. நாம் இன்றைய காணொளியில் காணவிருப்பது பெரிய புராணத்தில் உள்ள இலைமலிந்த சருக்கம் எனும் பகுதியில் காணப்படக்கூடிய கண்ணப்ப நாயனாரின் புராணம் குறித்து காணவிருக்கிறோம். அதுக்கு முதல்ல நாம பெரிய புராணம்னா என்ன அப்படின்றத ஒரு முன்னுரையா பார்த்துடலாம். பெரிய புராணம் என்னும் புராண காப்பியமானது கிபி 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. சேக்கிழார் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில் பிறந்தவர் தான் சேக்கிழார். இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்த 2ஆம் குலோத்துங்க சோழனான அனபாய சோழன் என்னும் மன்னன் கிட்ட அமைச்சரா பணிபுரிஞ்சிட்டு வந்தாரு. அப்போ அந்த சமயத்துல சமண சமய காப்பியங்களான சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்கள் மேல மனம் கொண்டிருந்தான் அனபாய சோழன். இப்படி சமண மதத்தின் மேல மனம் கொண்டிருந்த அனபாய சோழனை மீட்டு சைவ சமயத்தின் மீது திருப்புறதுக்காக சேக்கிழார் அவர்களால பாடப்பட்டதுதான் 63 நாயன்மார்களோட வரலாற சொல்லக்கூடிய இந்த பெரிய புராணம் என்னும் நூல். இந்த பெரிய புராணம் என்னும் காப்பியத்தை முதலா யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் எழுதியிருப்பாரு. இவரை தொடர்ந்து கிபி 11ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை அப்படின்ற நூலை வழிநூலா வச்சு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி எனும் பெயர்ல இந்த அடியார்களோட வரலாறை எழுதியிருப்பாரு. இவர்களுக்கு அடுத்துதான் கிபி 12ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் எழுதிய நூலையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூலையும் வழியா வச்சு திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பெயர்ல சிவனடியார்களை பத்தின வரலாற பெரிய எழுதி வச்சிருப்பாங்க. இது பெரியார்கள், சிவனுடைய அடியார்கள் அப்படின்றவங்க பெரியவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியதுனால காலப்போக்கில் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு இருந்த இந்த நூல் பெரிய புராணம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. இந்த சேக்கிழார் எழுதிய இந்த நூல் பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்த பல்வேறு தொழிலை செய்யக்கூடிய பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மக்களை, சிவனடியார்களா இருக்கக்கூடியவங்களை கள ஆய்வு செய்து சேக்கிழார் இந்த நூலை எழுதி முடிச்சிருக்காரு. இந்த நூல் தில்லையில அரங்கேற்றம் செய்யப்பட்டதா செய்திகள் காணப்படுது. இந்த நூலை எழுதுனதுனால சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும், உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா, பெரிய புராணம் மொத்தம் 2 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 காண்டங்களும் சேர்ந்து 13 சருக்கங்களா காணப்படுது. இதோட மொத்த பாடல் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4286 பாடல்கள் பெரிய புராணத்துல காணப்படுது. இந்த பெரிய புராணத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்துல வடமொழி நூல்கள் தான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு படிக்கப்பட்டது. ஆனா பெரிய புராணம் முதலா தமிழ்ல இவ்வளோ பெரிய நூல், தமிழ் மக்களோட வாழ்க்கைய மையமா வச்சு தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறது இதோட சிறப்பு. பெரிய புராணத்தை வடமொழியில சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதை தமிழின் 2வது தேசிய காப்பியம் அப்படின்னு பெரிய புராணத்தை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய புராணம் என்னும் நூல் தில்லையில வாழக்கூடிய பெருமானே உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க சேக்கிழாரால பாடப்பட்டது. இந்த பெரிய புராணத்தின் முதல், இடை, கடை அப்படின்ற அந்த 3 பகுதிகளிலும் உலகெல்லாம் அப்படின்ற அடி காணப்படுகிறது.
இதில் இருக்கக்கூடிய இந்த 63 நாயன்மார்களில் நாம் பார்க்க போகிறது பெரிய புராணத்தில் முதலாம் காண்டத்தில் இருக்கக்கூடிய இலை மலிந்த சருக்கம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரோட வரலாறு. இதில் நம்ம அடுத்த கோணலியில் கண்ணப்பரை பற்றின வரலாறை பார்க்கலாம். நன்றி.